நம்மை வழிநடத்தும் ஆட்சியாளர்கள் வந்தால் நல்லா இருக்குங்கிற ஒரு நினைவு வந்தது. உடனே அன்பு சகோதரியுடைய கணவரை தொடர்பு கொண்டு அழைத்தோம். ஒரு நாளைக்கு முன்னால் தான் அன்போடு வருவதாக ஒப்புக்கொண்டார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம். இளம் வயதில் இப்படிப்பட்ட சமூக பணியில் தன்னை இணைத்து கொண்டு இந்த இளம் வயதில் வருகிற நாட்களில் இந்திய நாட்டின் தலைமைத்துவத்துக்கு போகிற நம்பிக்கையோடு இருக்கிறார். அவரும் அன்போடு அழைத்த பொழுது வந்திருக்காங்க. நேற்று கேட்டாங்க, ஐயா நான் எவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசணுன்னு. நான் சொன்னேன் 15 to 20 minutes. கரெக்டாக டைம் கீப்பப் பண்ணாங்க. டைம் கீப்பப் பண்ணாலே நல்லா பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இதே மாதிரி அதிகமாக பேசினா டைம் அது நல்லா இருக்காது. பிள்ளைங்களாம் சிரிச்சிட்டாங்க பாருங்கள். ரொம்ப அருமையான கருத்து சொன்னார். பயணம் முடிவது, பயணங்கள் முடிவதில் ஒரு சினிமா எடுத்தாங்கல்ல, பயணங்கள் முடிவு. அதே மாதிரி பயணம் முடிவல்ல. அந்த பயணம் எப்படி இருக்குன்னா ஒரு கடமை உணர்வோடு இருக்கணும். கடமை உணர்வு தேசத்திற்கு. அவர் எப்படி ஒரு கவுன்சிலராக அடுத்த எம்எல்ஏ ஆக போகிறாரு, அடுத்து மினிஸ்டர் ஆக போகிறாரு, அடுத்து நாட்டின் தலைவராக போகிறார். உண்மையாகவே அதுக்காக ஒரு இப்போவே உழைக்க ஆரம்பிக்கணும். ஒரு வேறு கூட இருக்க அரசியல்வாதிகள் கவுத்திடுவாங்க, அது வேறு. அது அவர் வெளியே சொல்லக்கூடாது. மனதில் நினச்சிக்கிட்டு அவர் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓட்ட பயணம் அதான் பயணங்கள் முடிவதில்லைன்னார். அது கடமை உணர்வுனார். எப்படி கடமை அவர் சொல்கிறப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. ஜெர்மன் தேசத்துக்கு ஒரு டூர் போயிருந்தேன். நாயை வாக்கிங் கூப்பிட்டு வரவன் கையில் ஒரு கேரி பேக் ஒரு ஸ்டிக் வச்சுருக்கான். ஸ்டிக்கு கரண்டி மாதிரியும் இருக்குது. அந்த நாய் வழியில் தன்னுடைய கழிவை கழிக்கிறப்ப உடனே அவன் எடுத்துக்கிறான். என்ன பண்ணுறான், அந்த அவனுடைய கேரி பேக்கில் எடுக்கிறான். எடுத்து பக்கத்தில் இருக்க வேஸ்ட் பின்னில் கொண்டே போடுறான். நம்மளும் நாய் மேய்க்கிறோம், 4 நாய் 3 நாய். நிறைய பேருக்கு ஏழைக்கு சோறு கொடுக்குறான்லையோ நாய்க்கு 4000 ரூபா 5000 ரூபா செலவு பண்ணுறான் நிறைய பேர். இதை பார்க்குறவங்க ஜெர்மன் தான் வரும். அழகாக அந்த வயசில் எவ்வளோ அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அவங்களுடைய கடமை எப்படி ஒரு கவுன்சிலர்னால் நீங்கள் குப்பையை மக்கும் குப்பை மக்காது 4 தொட்டி எதுலேயோ போகிற வண்டியில் வேகமாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு வர டீச்சரு வேகமாக வர்றப்போ தூக்கி போட்டு வந்துடுறாங்க. எதில் போடுறேன்னு அவங்களுக்கு தெரியாது. பாதி கீழே விழுது, பாதி மேலே விழுது. கரெக்டாக சொல்லிட்டாங்க அவங்க டியூட்டியை. அன்போடு அவர்களை நான் வாழ்த்துகிறேன். உங்கள் பயணம் சிறக்க வாழ்த்துகிறேன். அடுத்து மின்சிறையா பேசுகிறப்போ அழகாக சொன்னாங்க, நம்முடைய கடமை என்ன, அதுவும் லிமிட், வேக கட்டுப்பாடு. இன்றைக்கி சென்னையில் போனீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது. அதில் ஸ்பீடாக போனீங்கன்னா வீட்டுக்கு வரணும்னா பில்லு வந்துடுது. சிங்கப்பூர் மாதிரி சிக்னல் ஒரு கோடு தாண்டி நிற்கணும்னா வீட்டுக்கு வந்துடுது. அது கட்டுப்பாடு. அழகாக சிம்பிள் அண்ட் ஹம்பிளாக அழகாக பேசினாங்க. நான் உங்களோடு பேசுகிறப்ப நீங்கள் வந்து அந்த கொடி ஒருத்தருக்கோ எனக்கு அங்கியில் கொடுத்துருப்ப எனக்கு ஞாபகம் வந்தது. எங்கள் ரிலேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு ஹெட் மாஸ்டர் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் அந்த கொடியை தலைகீழ கட்டிட்டார். இப்போ மேலே என்ன இருக்கணும் தேசிய கொடியில்? கீழே என்ன இருக்கணும்? தலைகீழ கட்டினா எப்படி இருக்கும்? அப்போ அங்கே பக்கத்தில் இருக்க டீச்சர் கேட்டாங்க, என்ன சார் ஹெட் மாஸ்டர் மாற்றி கட்டி எது மேலே இருந்தால் நான் நடுவில் சக்கரம் இருக்கா? என்ன சொன்னாங்க? நடுவில். எனக்கு இன்றைக்கி அதான் ஞாபகம் வந்தது. ஒருவேளை இன்றைக்கி இந்த சுதந்திரம், இந்த இண்டிபெண்டன்ஸ் இன்றைக்கி எப்படிப்பட்ட நிலைமையில் நாம் இருக்கிறோம்? 77 ஆண்டுகளை முடித்து 78வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். 78வது ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிற நாம் இந்த சுதந்திரத்தை எப்படி கொண்டாடுறோம்? கடந்த நாளில் நான் வாட்ஸ்அப்பில் கேட்குறப்போ 1946 இந்த சுதந்திரத்தை கொடுக்கலாம் என்று ஒருவர் நினைக்கிறார். அதனால் இதை எப்படி கொடுக்கறது, எந்த வகையில் கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது? நம்முடைய கவர்னரை வந்து ஒரு சீஃப் ஜட்ஜ், முதன்மை நீதிபதி வந்து சென்னை ஹைகோர்ட்டுடைய முதன்மை நீதிபதி அவர் அபிஷேகம் பண்ணுவார். முதன்மை நீதிபதியை கவர்னர் அபிஷேகம் பண்ணுவார். நம்முடைய முதல்வரை ஒரு கவர்னர் அபிஷேகம் பண்ணுவார். சென்ட்ரலில் போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜி ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுவார். அவர் தான் நம்முடைய ஜனாதிபதியை அபிஷேகம் பண்ணுவார். ஜனாதிபதி பிரதமர் மந்திரியை அபிஷேகம் பண்ணுவார். இந்த சுதந்திரத்தை எப்படி, இது வந்து அபிஷேகம், ராஜாக்கள் அபிஷேகம். அப்பா மகனுக்கு தன் கிரீடத்தை எடுத்து வைப்பார், அது அபிஷேகம். சுதந்திரம் எப்படி கொடுப்பது? சுதந்திரம்னா என்ன அப்படி நினைக்கிறப்போ ஒருத்தர் சொன்னாராம், திருவாடனை மதுரையிலேருந்து ஒரு 40-70 கிலோமீட்டர் போன மாதம் போயிருந்த ஒரு மீட்டிங்க்கு. அங்கேருந்து ஒரு செங்கோல் வெள்ளியில் செஞ்சாங்களாம்.
வெளியில் செஞ்சு தங்கம் முலாம் பூசப்பட்டு ஒரு செங்கலை கொண்டாந்து கொடுப்போம்னு ராஜாஜி சொன்னாங்களாம். அதை கொடுக்குறப்போ அருமையாக நம்முடைய சொன்னாங்க, தமிழ் பழமை வாய்ந்த மொழின்னாங்க. அன்னைக்கு டெல்லி செங்கோட்டையில் தமிழ் பாட்டு பாடப்பட்டதான். இந்த ஜனகணமன இதுக்கு எப்படி ஒரு தமிழ் இசை கலைஞர் ஏஆர் ரகுமான் இசையமைத்த பொழுது அதுக்கு ஒரு உச்சி வரம்பு ஏற்பட்டது. தமிழில் போய் அவர் டெல்லியில் பாடுறார். அப்படி தான் முதலாவது சுதந்திரம் அந்த இதாக கொடுத்தாங்களாம். இந்த சுதந்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நினைக்கிறப்போ காந்தியடிகள் நினைக்கிறார், ஒன்றுபட்ட இந்தியா, ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாது, மத வேற்றுமை இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஒரு பெண்ணானவள் நிறையா 200 சவரம் நகை போட்டுக்கிட்டோ 500 சவரம் நகை போட்டுக்கிட்டோ இங்கேருந்து நடந்து ராத்திரி 12லேருந்து 2 மணிக்குள்ளே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் சேஃப்டியாக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு வரணும். அதுதான் உண்மையான இண்டிபெண்டன்ஸ் டேன்னு காந்தியடிகள் சொன்னாங்களாம். ஒன்றுபட்ட இந்தியா உருவாக்கினார். அப்போ ஒரு கலவரம் உருவாகிட்டு, வெள்ளைக்காரங்க போகும்போது கலவரத்தை உருவாக்கிட்டாங்க. அப்போ அதுக்காக அவர் போராடுறார், செருப்பு இல்லாமல் நடக்கிறார். அதே நேரத்தில் பின்தங்கின குறைந்த எண்ணிக்கை உள்ள மக்களாகிய அவங்க தலைவர் ஜின்னா ஐயா கூப்பிடுறப்போ, நாங்கள் குறைஞ்ச மக்கள், எங்களுக்கு ஒரு தனி நாடு கொடுத்துருங்க, நாங்கள் நசுக்கப்படுவோன்னு தன்னுடைய உரிமையை சொல்கிறார். அப்போ இதை என்ன செய்கிறங்கிறது 3 பேர் உள்ள ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க. அது காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு கமிட்டியும், மற்றபடி இப்போ நம்முடைய எம்பி 540 பேர் இருக்காங்க, அவங்க சமஸ்தான அரசர் என்று பெயர், அதில் ஒருத்தரும், மற்றபடி காமனாக ஒருத்தரும் 3 பேர் போடுறாங்க. இந்த கமிட்டி அமைச்சு தான் சுதந்திரத்துடைய தாட்டு எல்லாம் எழுதுகிறாங்க. இந்த சுதந்திரம் 78 ஆண்டுகள் கடந்து வந்த நிலைமையில் நாம் எப்படி இருக்கிறோம்? பொதுவாக மோஸ்ட்லி நான் அந்த பைபிள் வச்சுருப்பேன். இது மற்றவர்களுக்கு போதிப்பதில்லை, இதன்படி நான் வாழ்வதுதான் இது மனிதனுடைய விடுதலையை சொல்வது, டெலிவரன்ஸ். மனிதன் எப்படி வாழணும், அந்த மனிதன் வாழ வேண்டியது எப்படி? ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லுது. எப்படின்னா, ஸ்கூலில் யூனிஃபார்ம், காலேஜில் யூனிஃபார்ம் எதுக்குன்னா, ஒரு பிள்ளை பென்ஸ் கார் வரும், நேருஜி 4 கேட்டு, 4 கேட்டில் 4 கார் நிற்குமா. ஒரு பிள்ளை நடந்து வருவா. அந்த வித்தியாசம் கல்லூரிக்குள் தெரியக்கூடாது என்பதுக்கு தான் யூனிஃபார்ம். இன்றைக்கி அதை ஃபாலோ பண்ணி மதங்கள் யூனிஃபார்ம் கொடுத்துருச்சு. எல்லா மதங்களும் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கு. ஒரு மதம் சிவப்பு, ஒரு மதம் மஞ்சள், பச்சை, வெள்ளை. ஏற்றத்தாழ்வு காணக்கூடாது. ஒருத்தர் பட்டு சாரி, ஒருத்தர் காட்டன் சாரி, ஒருத்தர் கெட்டின சரி ஒரு 4-5 சாரி வச்சு மாற்றி கட்டுறாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாதான் யூனிஃபார்ம். இந்தியா என்பது ஒரு ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது இந்தியாவை மாற வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட அமைப்பை தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஏற்றத்தாழ்வு இந்தியாவில் இருக்கிறது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த இப்போ நான் அங்கி போட்டிருக்கேன், எனக்கு முதல்ல சோறு போடணும், எனக்கு முதல்ல இடம் வேணும், முன்னால் சீட்டு வேணுங்கிற ஒரு பிரிவினைவாதங்கள், உயர்வு, நான் பெரியவன். அன்னைக்கு உண்மையான சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் சமங்கிற ஒரு நிலவி என்னைக்கு இந்தியாவில் வருதோ அன்னைக்கு தான் உண்மையான சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்வோம். வேதம் அதை தான் சொல்லுது, எல்லா மதத்துடைய வேதங்களும் தான் சொல்லுது. எல்லா மதத்துடைய வேதங்களும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, அதுதான் உண்மையான கருத்து. அப்போ ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகத்தை உருவாக்க இங்கே இருக்க ஆசிரியர்கள் தான் முடியும். முதலாவது அவங்க ஏற்றத்தாழ்வு இல்லாமல் மாற வேண்டும். அடுத்து அவங்கள்ட்ட படிக்கிற அன்பு மாணவி, அன்பு பிள்ளைகளாகி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல், உங்களுடைய காலங்களில் அருமையாக அன்பு மாணவி படித்தவங்க ஒரு எம்சி ஆகியிருக்காங்க. இவ்வளோ பெரிய, அது நம்முடைய திருச்சபை சேர்ந்தவர்கள், நம்முடைய உறவினர் என்று பிரின்சிபல் அம்மா சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் முன்னேறப்போ இதே மாதிரி நீங்களும் இந்த கோட்பாட்டுக்குள் முடிந்தவரை, பெரிய லெவலில் போட்டாலும் முடிந்தவரை ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு இந்தியா, பிரிவினை இல்லாத இந்தியா. இந்த ஏற்றத்தாழ்வு என்பது வீட்டில் படித்த பொண்ணு படிக்காத பொண்ணு, படித்த பொண்ணு படிக்காத பொண்ணுங்கிற ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ரெண்டும் அவங்களுக்கு பிள்ளைங்க, இந்த பேரண்ட்ஸில் இருக்கணும். திருச்சபையில் கொடுக்குறவங்க கொடுக்காதவங்க, அப்படி ஏற்றத்தாழ்வு திருச்சபையில் இருக்கக்கூடாது. அழகாக சொல்கிறாரு,
பொன்மோதிரம் மினுக்கான வஸ்திரத்தினை பார்த்து அங்கே உட்காரு, அவனை வான்னு சொல்லாத. வெளியே நிற்கிற ஏழை என்னைக்கு உள்ளே வர்றானோ அதுதான் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் சொல்கிறாங்க பைபிளில். இன்றைக்கி மதங்கள் நாட்டில் பிரிந்து கிடக்கிறது. பிரிவினை, ஜாதிய பிரிவினை. இதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும். வளர்ந்து வரும் சமூகமாகி உங்களால் மட்டும்தான் முடியும். இதற்கு உற்ற துணை ஆசிரியர்கள். அவருடைய ப்ராக்டிக்கல் லைஃப் தான் உங்களுக்கு வரும். எங்கள் டீச்சரு இப்படிலாம் போடுவாங்க, இப்படிலாம் செய்வாங்கன்னு அந்த ப்ராக்டிக்கல் லைஃப் உங்களுக்கு வரும். அவங்க எந்த அளவுக்கு மாடனாக, எந்த அளவுக்கு காமனாக எல்லாத்துக்கும் ஏற்றமாக இருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் ஆசிரியர் நூலை போல் சேலைங்கிற மாதிரி, தாயை போல் பிள்ளைங்கிற மாதிரி அவங்க தாய். அப்படிப்பட்ட மக்களை உருவாக்குறது நம்முடைய ஏற்ற கடமை. அந்த 78வது சுதந்திர தினத்தில் ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாத, ஜாதிய பிரிவினை இல்லாத, நான் உயர்ந்தவன் படித்தவனுங்கிற அந்த பெருமை இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு போகிறப்போ நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதுதான் வேதம். அந்த வேதத்தின்படி உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் 78வது சுதந்திர தினத்தின் மூலம் உங்களை என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் வந்திருக்கிற சீஃப் கெஸ்ட் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.